வீடு புகுந்து 6000 விட போவது கிடையாது. முதல் வாயற்படியில காவல் இருந்து இரண்டாவது வாயற்படியில மூன்றாவது வாயற்படிக்கு வந்திருக்கும். அதனால குறைந்த காவல் காக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் படுக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் காவல் பாரு. சரி நான் பாத்துக்கிறேன். அப்புறமா நீ பாரு, நான் படுக்கிறேன். எப்படி படுக்கிறதுனா வந்துக்கிறியா? வேலை செய்யலாம் கிடையாது, படுக்கிறதுனா வந்துருக்கிறேன். மூஞ்சாவணி பாடுறா. சரி நீயும் ரொம்ப கஷ்டப்படுற, தொடர்ந்து வர நாடகம். நீ படு, நான் பாத்துக்கிறேன். நீ படு படு படு, வேகமா படு. அதனால ரெண்டு பேருமே கஷ்டப்படுறோம், ரெண்டு பேருமே பத்துக்கலாம். முதல் வாயற்படியிலே இருவரும் காவல் இருக்கின்றார்கள். இவன் யாரு, எதற்காக உலகிக் கொண்டிருக்கின்ற? சரி அழைத்து பார்த்தோம். அடி உமா பிளாஸ்டிக் கம்மனை பாரு, கோயந்துமா கம்மனை பாரு. பெரிய பையன் மூச்சுங்க படு, அப்புறமா பார்க்கலாம். தங்கச்சி ரொம்ப வேலைக்காரன். யாரு தங்கச்சி? சரி அவனை போகத்தை விடு, இவனை சென்று அழைத்து பார்க்கலாம். தம்பி, அப்பா அவன் தூக்கல தூங்கிறீங்களா? வந்து சாகுற சாதா வாங்கலாம். இவன் பாரோடு வேலை பேசி வாங்குறவனாம. சரி இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்க இருவரும் சென்று அழைத்து பார்க்கலாம். அப்பா ஏற்றுறான்.
ஏண்டா? இதுதான் மரியாதையா? அவர்களை பார்த்தால் இப்படித்தான் நடக்கும். அட வாய். அக்கறையே டேய், 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 டேய். ஐயா, யாரு தெரியுதா? சரி. நெத்தியில திருநாம பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, ஐயா கரத்துல ஐயா கரத்துல ஒரு கட்டை, ஐயா தான் கல்யாணம் ஆகாத பொட்டை. டேய், டேய். அட அபிஸ்தி. ஆமா, அட பார்த்தால திருநகர கோபுரம் விட்டா இல்ல. நான் அபுஷ்டு இந்த உட்காந்துக்கிற தம்பி +2 உனக்கு வரப்போகுது 8 நாராயணா, நாராயணா. நாராயணமா உம்மால பேராயணமா. டேய், இந்த வா, இந்த நாரத மகாமுனிக்கு கோபம் வந்தால் சாபத்தை கொடுத்துவிடுவேன். பேருடா என்னுடைய பெயர்தான் திருநாக சஞ்சாரி. வையாபுரி ஆச்சாரிக்குன்னா வேணும். என்னடா வேணும்? சித்தாந்த வாரத்தின் பேரனா? டேய், 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 டேய். என்னடா? பேர் என்ன? என்னுடைய பெயர்தான் நாரத மகாமுனிவர். என்ன பேர் சொல்லுங்க, நான் இருக்குது. டேய், நாரதரா, நாரதரே. யாரடா? ஆமா, முனிவர். ஆதார் கார்டு வேணும். ஏய், அப்பா, ரேஷன் கார்டு கொடு, டேய், டேய், டேய். ரேஷன் கார்டு. எனக்கா? ஏறி வாடாட்டா. நாடா பொட்டை. எனக்கு ஆதார் கார்டு வேணும். இல்லையா? கிடையாது. ஓத்தாப்பா. ஏண்டா? என்னுடைய தாய் தந்தை இருக்கின்றார்கள். ஆச்சரியமா? சக்தி ராசி. படைத்து தொழில்பட்டவன் என்னுடைய தந்தையார் பிரம்மதேவன். பிரம்மதேவர். ஆமா. ஒப்பாவுக்கு என்ன வேலை? படைப்பு தொழில் படைக்கின்றார். உயிரினங்களை படைப்பது. படைப்பதி அதுதான் என் தந்தையுடைய வேலை. இந்த உட்காந்து நாடகம் பாக்குறாங்களே. இது அமர்ந்திருக்கும் பாபர் மக்களை அனைவரை படைத்தாலே என் தந்தைதான். ஒப்பாவா? ஆமா. மூஞ்சலத்திமா. அனைவரை படைத்தது. பையன் நல்லா நெட்டி முட்டி பாத்துக்கலாம். ஏண்டா, ஏண்டா? நம்ம பெட்டிக்கார மட்டும்தார. அவன் இருவரை படைத்தது என் தந்தைதான். அவனை படிச்சது. இவரை படைத்தது என் தந்தைதான். ஏசி. ஏண்டா? யார் யார் என்ன படிச்சா? என் தந்தை பிரம்மதேவன். உங்க அப்பா. எங்க அப்பா உங்க அப்பா என்ன படிக்கிறாருக்கா? எங்க அப்பா என்ன படிக்கிறாரு? எதிர் வீட்டு இந்த கை செய்த அவன் செய்திருக்கிறான். அது ஏன்? உன்னை படைத்தது என் தந்தைதான். எவ்வளவு காய் கொடுக்கணும். ஏண்டா? ஏய், உங்க அப்பா என்ன படிக்கிற பிறகு எங்க அப்பா மெடிக்கல் விளையாட போயிடலாம். சரி, விடு. என் தந்தை படைத்து செயல்பட்டவர். என் தாய் இருக்கின்றார். தலைவாணி. சரஸ்வதியா, சரஸ்வதி. அம்மா எந்தக்கிறா? நாக்கிலே பிடித்திருக்கின்றார். அம்மா நாக்குல இருக்கிறாள். ஒண்ணுக்கு 2 கிலோ நாக்கிலேவா போடுறா? நாராயணா, நாராயணா. நாராயணமா அம்மா. ஏய், என் தாய் சரஸ்வதி என்றால் உன் நாக்கிலே பிடித்திருக்கின்றார். நாங்கள் பேசுவதற்கு, அனைத்தின் காரணம் தன் தாய்தான். நாங்கள் பாடுவதற்கு. என் தாய் தான். சரி, நாளை பாடுவோம். ஏய், வந்த மாட்டா. தாய் இருக்குடா உனக்கு. இப்ப நீங்க போய் நாடகமா பேசுங்க. ஏண்டா? ஏன் வந்த? கருங்கடல் மத்தியிலே குழந்தையை வைத்து அமைச்சு. அழகட்டா திரும்பி வாழ்ந்து செல்கின்றார். முருகப்பெருமான் வேலுக்காக பயந்து கொண்டு பதங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து கருங்கடா கருங்கடல் பார்க்க வேண்டும். விடுதலையா? வாடா, 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 சொல்லியா, மகனே, உட்காரா. ஐயா, நமது சபையை தேடி, நமது கொட்டையை நாடி, வந்திருக்காயா? அண்டனா, அழகு. அவர் திரை சார்ந்தவர், முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவர் வெற்றி உன்னை எதற்காக பார்க்க வந்திருக்கின்றேன்? அமருங்கள் சுவாமி, முதலில் அமருங்கள். வீடு தேடி வந்தவர்களுக்கு ஓடி ஆடி உண்டாய், 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 வராத மகமுனிவர் உண்டாய். நமது கோட்டை நாடி வந்திருக்கிறார். ஆமா. அவருக்கு செய்ய வேண்டிய உள்ளே சென்று மலர்களை கொண்டு வா போடா.
நம்ம செய்ய மாட்டோம். சுவாமி, நான் பார்த்தது கிடையாது. இன்று நான் பார்த்த உடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியா? ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டியப்பா, நீ சாவறதுக்கு தான் கேட்டியோ எப்பா. பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியப்போ, நீ நின்று தனப்பா வருவ. நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாக்கி வேடா, அதை பார்த்து நாங்க சிரிச்சு நடத்தோம்ப்பா. யார் ராஜா உனக்கு அம்மா, இது நம்ம மூக்கு நம்ம சரி, இது நம்ம மூக்கு நம்ம சரி, இதை கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும், இல்லடா காக்கா தூக்கி போடும்.
இதுக்கப்புறம் இந்த டான்ஸ் எல்லாம் யாருப்பா ஆடுவா? யாருப்பா? அம்மா ஊரு சாப்பாடுனா போன வீட்டை தங்க மாட்டியாடா போக வேனை விட்டு இறங்கணும் கொஞ்ச சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்டியே. ஐயோ முன்னாடி தாம்மா சாப்பாடு நாங்க 4 கால பாசல்ல ஊருக்கு முன்னாடி ஓடினாங்க. எல்லாருக்கும் தலைவாழ இலை. இந்த பாவி போனால நல்ல இலையா வாங்கக்கூடாதா? சின்ன இலையா போட்டுக்கிறாங்க. இலைய பார்க்கறான், இலை போட்டவங்களை பார்க்கறான். இலைய பார்க்கறான், இலை போட்டவங்களை பார்க்கறான். திரும்பி பார்க்காங்கட்ட இலைய கையை விட்டு கீழ்த்தாயப்பா. வாழை இலைக்கு சண்டை வச்சியப்பா. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துடுச்சாரா கோபாடு? அண்ணன் குட்டியில சாப்பாடு வாரி 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 வைக்கிறான். அவன் அங்கத்துக்கு பத்தலை படுத்து பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான். சாம்பார் பகட்டிய பார்த்த உடனே மூச்சு தொங்கல் விட்டு போச்சு. கோழிக்கறி இல்லையான்னு கேட்கறான். பழுக்கு ஊரா கோழிக்கறி சாப்பிட்றான். ஐயோ அவனுக்கு சூத்த கலப்புலையோ அம்மா எடுத்தாராம்மா. மீன் குழம்பு எடுத்தாராங்க. மீன் குழம்பு நூனை தெம்பையது உட்கார நல்லா மம்தியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரைச்சி வாரி வச்சாங்க. நல்ல காராமணி வாரி போதுற மாதிரி போதுனியப்பா. நீ சாப்பிட்றதுக்கு தான் ராஜாவே. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் உட்கொடும் கேட்டப்பா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம். அப்ப 3வது சாப்பாடு வரலாம். அந்த மீன் குழம்பே 3 வரான். ஒரு மீன் 6 கிலோ இருக்கும். இதே பெரிய மீனை தொகையில மாட்டிக்கிச்சு. அம்மா ரசம் எடுத்தாந்து ஊற்றினாங்க. ஒரு வாரி வச்சான். ரசத்துல உப்பு இல்லை. உப்பு எடுத்தாருன்னா நல்ல கூட வீட்டுக்குள்ள ஓடினாரு. இதாங்காச்சே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்புனு உக்காந்துட்டா. அவன் வயிற்றுல மம்கி வச்சு காட்டோ. அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோதனை யாரும் வீட்டுல நடக்கிறத கொடுப்பு. என் கோல மாவு போட்டின சீமானே ஐயோ சில மாதிரி உக்காந்துக்கிறியா. உனக்கு எப்படிடா அந்த ஆள் தான் சேர்த்துட்டாங்க. நான் செய்யறேன் எப்பா உனக்கு எண்ணிக்கைடா யமவர். கடாநாயாவை கூட படிச்சது ஒட்ட நாய் வானப்பா. நம்மளால மாட்டிக்க முடியாது. எதற்காக பார்க்க வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன் தாயாதிகளால் அழித்திருக்கின்றான் அந்த முருகன். தாயாதி அனைவரும் அழிந்து விட்டார்கள் என்று அந்த முருகனுக்காக பயந்து இந்த கடலில கோட்டை அமைத்து கடலந்தாசுரனாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார். உனக்கு நல்லதொரு உபாயம் எடுத்து வைத்தான் வந்திருக்கின்றேன். அந்த முருகன் அடிக்க வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு நல்லதொரு உபாயம் எடுத்து வைத்து வந்திருக்கின்றேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தெரியுமா? கைலாயம் நீ செல்ல வேண்டும். அந்த சிவபெருமானை பார்க்க வேண்டும். சிவபெருமானை வணங்கி சில வரங்களை பெற வேண்டும். சில வரங்கள் எத்தனையோ வரங்கள் பெற்றிருக்கிறார்கள். அனைவரும் அந்த தாய் கொடுத்த சக்தி வேளா அந்த முருகன் கரத்தால் அனைவரும் அழிந்து விட்டார்கள். அவனை அந்த முருகன் அடிக்க வழி இருக்க
வரம் என்றால் எப்பேற்பட்ட வரம்? எப்பேற்பட்ட வரம் பெற வேண்டும் தெரியுமா? உண்மை. சாதா வரம். சாதா வரம். உடல் ஓடாத அனைத்து வரங்களும் பெற வேண்டும். அது மட்டும் கிடையாது. 7 கோடி மந்திரிகள் பூமியிலே பதுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாயாஜால உரைகளை நீ பெற வேண்டும். 7 கோடி மந்திர ஜாலம், மாயா ஜாலம், மந்திர ஜாலம். சபாஷ், சபாஷ், சபாஷ். புதத்தில் கிடக்கிறது அனைத்து வரங்களையும் தெரியாமல் போய்விட்டது எனக்கு அதாவது கூடு விட்டு கூடு போக வேண்டும். ஏண்டா? கூடு விட்டு கூடு போக வேண்டும். மாயாஜாலங்களை மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடி வைப்பது அது கோடி வைப்பது, கோடி கற்றுக்கொண்டால் உன்னை அழிக்க இந்த உலகத்தில் ஒருவனை கிடையாது. அப்படி இழப்பு கொண்டிருந்தா பெண்களை தவிர எந்த ஒரு எந்த ஆண்களாலும் இப்படி ஒரு வளத்தை கற்றுவிட்டால் தேவர் மூவர் அனைவரும் உனக்கு அடங்கும். இந்த உலகத்திலே தெய்வம் நீதான். அந்த முருகனை கொல்ல முடியுமா எக்கலா? நிச்சயமாக முடியும். விடக்கூடாது நான் உரைத்த